2025 சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான மாடல் கொஷின் பார்த்துட்டு வரோம். தமிழில் 100 கொஸ்டின். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு நியூ சிலபஸ் கவர் ஆகிற கொஸ்டின் வந்து எத்தனை இருக்குது அப்படிங்கிறத தாண்டி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 100 கொஸ்டின் போட்டோம்ல. ஸோ அதிலிருந்து அப்படியே கட் காப்பி வேஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5-6 கொஸ்டினுக்கு மேலே இருக்குது. சரிங்களா? ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கி பிழையற்ற வாக்கியமாக இருக்கட்டும், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனாக இருக்கட்டும், ஸோ ஊமைக்கான பொருளாக இருக்கட்டும், இது எல்லாமே கிட்டத்தட்ட அதிலிருந்து அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஊர் பெயர்களின் மரபு கூட அப்படி தான் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கி நம்மளுக்கு நியூ சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி ஒரு பொருள் தரும் இரு சொற்கள், பொருந்தாத சொல்லு, அப்புறம் அது எல்லாமே நம்மளுக்கு நியூ சிலபஸில் கவர் ஆகிற கண்டென்ட் இதில் இருக்குது. ஸோ நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்கிற கண்டென்ட் வந்து நியூ சிலபஸ் ஓரியன்டானது. நிறைய பேருக்கு இது வந்து தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ உதாரணமாக அவங்களுக்கு தான் நான் இது போட்டுட்ருக்கேன். முக்கியமாக இது வெயில் காலம். தண்ணி குடிக்காதவங்க நிறையா தண்ணி குடிங்க. ஸோ இப்போது நம்ம இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா மரபு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? இந்த கொஸ்டினில் மரபு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நான் இதுக்கு முன்னாடி போட்ட 100 கொஸ்டினில் ஒன்று தான். இந்த உதகமண்டலம் அப்படிங்கிறதுக்கு உதகை. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஊர் பெயர்களின் மரபு வண்ணாரப்பேட்டை அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு வண்ணை அப்படிங்கிற மாதிரி தான் வரும். சரிங்களா? மரபு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. வண்ணாரப்பேட்டைக்கு வந்து இது வரைக்கும் நான் கேட்கல. ஸோ அதுக்கு முன்னே உதகை கேட்டது கட் காப்பி பேஸ்ட் தான். அடுத்து கேட்டிருக்காங்க நாகப்பட்டினம், அதுக்கு நாகை தான் வரும். சரிங்களா? ஸோ நாகூர் வராது, நாகை தான் வரும். இப்போ நம்மளுக்கு இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு இருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்கேன். இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் 15 மார்க் வரும். வேர்ச்சொல் வினைமுற்று வினையாளி பேர் ஒரு 5 மார்க்கு மேலே கேட்பாங்க. 10 மார்க் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, அந்த வாக்கியம் ரிலேட்டடாக ஒரு 5 கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு இதிலேருந்தே கிட்டத்தட்ட 25 கொஸ்டின் கவர் ஆகுது. சரிங்களா? ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஒரு மேக்ஸுக்கு ஈக்குவலான டாபிக் ஒரு 3 டாப்பிக்லேயே கவர் ஆகுதுங்கப்போ அது நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதுவுமே நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். தீசிஸ் அப்படின்னாக்கி ஆய்வேடு. மீதி இருக்க ஆப்ஷனுமே போன கொஸ்டினில் பார்த்தோம். அப்படி தானே? எம்பளம்னா சின்னம், செம்பொலிஷம் அப்படின்னா குறியீட்டியல், இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் பார்த்த கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல். அதாவது டிவி அப்படிங்கிறதுக்கு தொலைக்காட்சின்னு போன கொஸ்டினில் பார்த்தோம். இவங்க ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் சினிமா இருந்துச்சு. தெரியுங்களா? திரைப்படம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இமெயில் எதுவும் இருந்தது, மின்னஞ்சல், வானொலி ஆப்ஷனில் இருந்துச்சு. அடுத்து இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே போய் சொன்னது. இது வரைக்கும் இனமொழி தான் பார்த்தீங்க. இப்போ ஏவல் விடை, நீயே போய் செய் அப்படின்னாக்கி ஏவல் விடை. ஸோ விடை நல்லா பார்த்துக்கோங்க. அது ரிப்பீட்டட் கொஸ்டினாகவே வருது. சரிங்களா? விடை வகைகள் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து என்னென்னா இது நம்ம 24 வந்து கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கடைத்தெருவு எங்கே உள்ளது, இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது சுட்டு விடை. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இதே தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் ஒரு வாட்டி கேட்டாங்க அப்படின்னா அதே வருஷத்துக்குள்ள அடுத்த எக்ஸாம் நடக்குதுன்னா அதோட பேர் இல்லை வேறு ஏதாவது மாற்றி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் இலக்கணத்தில் அப்படியே கட் காப்பி பேஸ்ட் தான் பண்ணி வைப்பாங்க. ஸோ மாற்ற முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் கடைக்கு போவையா அப்படின்னு சொல்லிட்டு போவேன்னு சொன்னாக்கி நேர்விடை, போகமாட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எதிர்விடையில் வரும். சரிங்களா? இதில் வந்து கடைத்தெருவு எங்கே உள்ளது அப்படின்னாக்கி இப்பக்கத்தில் உள்ளது அப்படிங்கிறது சுட்டுவிடை. அடுத்து என்னென்னா அலுவல் சார்ந்த கலைச்சொல். அலுவல் சார்ந்த கலைச்சொல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னாக்கி செயற்கை நுண்ணறிவு. உங்களுக்கு இதெல்லாம் சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாகவும் அலுவல் சார்ந்த கலைச்சொல்லையும் இது உங்களுக்கு கவர் ஆகிடுது. இதுவும் ரிலேட்டடாக உங்களுக்கு நிறையவே கேட்டிருக்காங்க. கலைச்சொல்லின் பொருள் அறிந்து விடையை எழுதுக அப்படின்னு இருக்காங்க. கல்ச்சுரல் அகாடமி அப்படின்னாக்கி பண்பாட்டு கழகம். பாண்ட்ரிஸ், கல்ச்சுரல் பாண்ட்ரிஸ்னால் பண்பாட்டு விழுமியங்கள்னு வரும். சரிங்களா? அதுவுமே புக்கில் இருக்க கண்டென்ட் தான். ஸோ பின்வரும் கலைச்சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பயணச்சீட்டு ஆய்வாளர் அப்படின்னு வரணும். ஸோ இன்ஸ்பெக்டர்னு வந்திருக்கு. ஸோ ஆய்வர் அப்படிங்கிறது எதில் இருக்குது? இதில் வந்து சீட்டுன்னு வராது, பயணச்சீட்டுன்னு வந்தால் தான் ஆய்வு வரும். சரிங்களா? சாதாரண எந்த சீட்டுக்கும் ஆய்வு பண்ண மாட்டாங்க, பயணச்சீட்டுக்கு ஆய்வு வரும். ஸோ அதை வச்சு இதை போட்டுடலாம்.
நெக்ஸ்ட்டு பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். இத்தொடர் உணர்த்தும் பொருளுக்கேற்ற உவமை தொடர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உவமை தொடர் வந்து போன வாட்டி உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருந்தாங்க. சும்மா சாதாரணமா 4 ஆப்ஷன்ல ஒண்ணு குடுத்துருந்தாங்க. ஸோ இங்க வந்து என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். ஸோ நீங்க பேசிக்கா நெறைய பாடல் படிச்சீங்க அப்படின்னாக்கி, வேற யாரோடது அப்படின்னா கொஞ்சம் நல்லா உன்னிப்பா கவனிக்கணும். பாரதியோட பாடல்களெல்லாம் நீங்க நார்மலா வாசிச்சாலே போதும், மைண்ட்ல ஏறிரும் அப்படிங்கிறாங்க. ஸோ அத வந்து உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல நீங்க அந்த பாடல வாசிச்சாலே போதும், பொருளும் ஈஸியா வந்துரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல இவ்வுவமையால் விளக்கப்படும் பொருளை நீ தேர்க. இது வந்து தற்செயல் நிகழ்வு. அது போய் உட்கார போனது சும்மா விழுந்துருச்சு. ஸோ எதிர்பாராத நிகழ்வுக்கு தெரியுமா? அது வந்து உங்களுக்கு கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. அதுதான் 2 வாட்டி ஆப்ஷன் அதிலேயே தான் வச்சிருக்காங்க பாருங்க. ஆப்ஷன மாத்த முடியாது. அப்படியே தான் வச்சிருக்காங்க. பயனற்ற நிகழ்வு அப்படின்னா, விழலுக்கு இளைத்த நீர்ப்பல். சாதாரண கலர் நேரத்துல போய் விளையாத இடத்துல போய் வரியே போடாத இடத்துல போய் நீங்க தண்ணி பாய்ச்சா என்ன ஆகும்? ஒண்ணுத்துக்குமே உதவாதுல்ல. ஸோ அதைத்தான் சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு வந்து நீங்க தண்ணி பாய்ச்சிக்கலாம். அடுத்து அந்த முளை கட்டி அந்த பயிர் விளையிற வரைக்கும் தண்ணி பாய்க்கிறதுக்கு தண்ணி இருக்குமா அப்படின்னா, அந்த கள நிலத்துல பயனற்ற நிலத்துல ஒண்ணுமே இருக்காது. ஸோ அது பயனற்ற நிகழ்வு. அடுத்த கொஸ்டினும் நம்மளுக்கு இதே மாதிரி உவமைக்கற்ற பொருள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கொடி கட்டி பறத்தல். சரிங்களா? கொடி கட்டி பறத்தல் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. புகழ் பெற்று விளங்குதல். ஆனா நெறைய கேட்கல. ஸோ அப்படி இருக்கும்போது இத வந்து அப்படியே உங்களுக்கு கட் காப்பி பேஸ்ட் பண்ணலாம். இந்த வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். இது எவ்வகை வினைன்னு கேட்டிருக்காங்க. பிறவினை. ஸோ எவ்வகை வினை? தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை ரிலேட்டடான கொஸ்டின். நெக்ஸ்ட் எவ்வகை வாக்கியம்? எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். இது எவ்வகை வாக்கியம்னா பிறவினை வாக்கியம். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வேலை பார்த்துருக்காரு. ஸோ பிறவினை வாக்கியம். அடுத்த கொஸ்டினும் எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். ஸோ இது வந்து கட்டளை வாக்கியம் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளை ஒருத்தர் கட்டளை எடுத்த மாதிரி இருக்கும். பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு சொல்லிட்டு அதை அதட்டி பேசுகிற மாதிரி இருக்கா. ஸோ இது வந்து கட்டளை வாக்கியம். ஸோ இதுவுமே நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டது தான். நெக்ஸ்ட் விடைக்கற்ற வினாவை அமைக்க பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இது வந்து சைனாக்காரர் உள்ளது. கிட்டத்தட்ட 4வது கொஸ்டின் ரிப்பீட்டடு. சரிங்களா? நம்ம ரீசெண்டாக இப்போ போட்டிருக்க ஒரு 10 கொஸ்டின்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து ஒரு 4 கொஸ்டின்லேயாவது இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இடத்துல நான் எந்த புக்கில் கேட்டிருக்காங்கங்க முதற்கொண்டு நான் சொல்லியிருக்கேன். சரி, விடைக்கற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். இதுவுமே நம்மளுக்கு போன கொஸ்டினில் ரிப்பீட்டட் தான். போன கொஸ்டினுக்கு முந்தின கொஸ்டின் பாருங்கள். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. அதாவது தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனித்த இடம் உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மினசோட்டா நிமரோ வாழையில திருவிழாலாம் நடக்கும். ஸோ அது உங்களுக்கு புக்கில் இருக்க கண்டென்ட் தான். 10th புக்கில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி, பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுவோர் உடுமலை நாகவி. இது விடைக்கற்ற வினாவை அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பகுத்தறிவு கவிராயர் யார் என்று போற்றப்படுவோர் யார்? உடுமலை நாராயண கவி தான் ஆன்சராக இருக்கும்போது அதுதான் வினாவாக மாறும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இருவினைகளின் பொருள் வேறுபாடு. இருவினைகளின் பொருள் வேறுபாடு பணிந்து பணித்து இதுக்கு முன்னே வேற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பொருள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? பொருளை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். இதுக்கு முன்னே வந்து தொடராக அமைச்சிருப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் பணிந்து அப்படின்னா பணிவுடன் நடத்தல் அப்படிங்கிறது பணிந்து. அதே மாதிரி பணித்து அப்படின்னா கட்டளை இடுதல். ஒருத்தவங்களை வேலை பார்க்குறது, வேலை செய்யறதுக்கு சொல்கிறது பணித்து. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மேலே இருக்க ஆப்ஷன்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, குழம்பும். அதனால் நீங்கள் 4 ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க. பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். ஸோ 599 கலித்தாள இசைகளை கொண்டது கலிங்கத்து பரணி. உங்களுக்கு தெரியும். ஸோ அது அண்ணாவுக்கு ரொம்ப பிடிச்சது. இது 96 வகை சிற்றிலக்கியத்தில் உள்ளது. இப்போதைக்கு பரணி வந்து சிற்றிலக்கியம் ரிலேட்டடாக நம்மளுக்கு கண்டென்ட் கவர் ஆகலை. இருந்தாலுமே நம்மளுக்கு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் வந்து கவர் ஆகுது. ஸோ அதில் வந்து எதை வேணாலும் கேட்பாங்க. புக்கில் இருக்கிறதா வரும். ஸோ அதனால் புக்கில் இருக்கிறத நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். மேலே கேட்டது தான், நல்லவர் வாழ்வார். அந்த இதில் போன கொஸ்டினில் கேட்டிருந்தாங்களா, அதே மாதிரி நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா வச்சுக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிங்க. 4 ஆப்ஷனில் எது கரெக்டாக வரும்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சொற்களை ஒழுங்குபடுத்துக. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். ஸோ உங்களுக்கு இது இலக்கணத்துலேயும் கவர் ஆகுதும். நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும் இது எந்த இடத்துல கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஒன்றும் புதுசாக வர்றீங்க அப்படின்னாலும் நீங்கள் நம்மளோட சேனலில் தான் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் புதுசாக தான் வர்றீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து வாங்க. இந்த கொஷின் ஒரு அரை மணி நேரம் இருக்கா, அவங்கள தொடர்ந்து ஒரு 2-3 நாள், ஒரு நாளைக்கு காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னாலுமே
ஈஸியாக முடிச்சுட்டு நம்ம கூடயே ஃபாலோ பண்ணி வந்துடலாம். புதுசாக வர்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த கண்டென்ட்டை தொடர்ந்து வாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி அகரவரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே நம்மளுக்கு அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கட் காப்பி பேஸ்ட்டு தான். ஸோ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். இக்கு இங்கு இச்சி இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இப்பு வரணும். இத்துக்கு அப்புறம் இப்பு வரணும். ஸோ அதுலேயுமே இத்து வர்ற இடத்துலேருந்து ஏயும் இருக்குது நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு டியும் இருக்குது. தவள் கரெக்டாக பார்த்துக்கலாம். இப்போ வரும்போது பேப்பா பி வரிசையில் வரணும். அப்படி பார்க்கும்போது பே தான் இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ அகர வரிசையெல்லாம் ஈஸியாகவே எல்லோரும் போட்டுருவீங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு சொற்களை அகரவரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே அப்படியே கட் காப்பி பேஸ்ட்டு தான். புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான். ஸோ நம்மளுக்கு உயிரெழுத்துக்களில் வர்ற ஐஎம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்தில் கே தான் வரணும். அப்படி பார்த்தாலே ஆப்ஷன் ஏயை தூக்கி போட்டுடலாம். அடுத்த வரிசையும் அகரவரிசை தான் கொடுத்துருக்காங்க. இது உயிர்மை எழுத்துக்களில் கே கா வரிசையில் நம்மளுக்கு வருது. இக்கு இங்கு இச்சி இஞ்சி இத்துக்கு அப்புறம் தான் இந்து வரணும். அப்படி பார்க்கும்போது இத்து தமிழுக்கு அப்புறம் தான் நாகசுரம். ஸோ இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்க வந்து நம்மளுக்கு உள்ளே இருக்கிறது எல்லாமே இசை ரிலேட்டடாக உள்ள கண்டென்ட்டு சரிங்களா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் புக்கில் இருக்குது சரிங்களா. 8th புக்கில் கவர் ஆகிற கண்டென்ட்டு தான். வேறு எதுவுமே வெளியிலேருந்தே வராது சரிங்களா. எவ்வளோக்கு எவ்வளோ நியூ சிலபஸ் எல்லாமே புக்கில் இருந்து தான் கேட்பாங்க. ஸோ புக்கை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு சிலபஸ் ஓரியன்டான கண்டென்ட் வந்து கம்மிங்கப்போ எல்லாரும் அதை மட்டும் படிச்சுட்டு உள்ளே போயிருப்பாங்க. ஸோ புக்கில் இருக்கிற எல்லாமே படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாகவே அடிச்சிடலாம். நிறைய பேர் கவர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிச்சுட்டு ஜிகேக்கு போயிடுவாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ புக்கு கண்டென்ட் படிச்சுட்டு அது ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒருத்தர் 80 கொஸ்டின் போடுறாங்கன்னா நீங்கள் 90 கொஸ்டின் கூட 10 கொஸ்டின் போடலாம். நல்லா ஷியோராக அடித்து கரெக்டாக போட்டுட்டு பயம் இல்லாமல் அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். இல்லை அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக தப்பா அப்படிங்கிற ஒரு கலக்கத்தோடு நீங்கள் எடுத்து ஜிகே போடுற மாதிரி இருக்கும். அதனால் சொல்கிறேன். வேர் சொல்லின் வினைமுற்றை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேர் சொல் கொடுத்துட்டாங்க. ஸோ வேர் சொல்கோட வினைமுற்று பாடினால் அப்படிங்கிறது தான். ஸோ நான் உங்களுக்கு எவ்வகை வாக்கியம்ங்கிறது முடிஞ்சிருச்சு. டிரான்ஸ்லேஷனும் முடிஞ்சிட்டு டிரான்ஸ்லேஷன் இன்னும் இருக்குது. இது வந்து வேர்ச்சொல். இந்த 3 கண்டென்ட்டும் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், அலுவல் சார்ந்த கலைச்சொல் எல்லாம் சேர்த்து ஒரு 15 மார்க்கு. வேர்ச்சொல் வினைமுற்று வினையாளின் பெயர் தொழில் பெயர் அந்த ரிலேட்டடான கண்டென்ட் எவ்வகை வாக்கியம் அதாவது தன்வினை பறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியம். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டை படிச்சுட்டீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட 25 கொஸ்டினுக்கு மேலே கவர் ஆகும் மேக்ஸ் ரிலேட்டடானது. ஸோ இது கூட நீங்கள் நிறையா நம்மளுக்கு இந்த இருவினைகளின் பொருள் வேறுபாடு ப்ளஸ் நம்மளுக்கு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இது கிட்டத்தட்ட இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 30 கொஸ்டின் 35க்கு மேலே கவர் ஆயிரும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நல்லா முடிச்சுக்கோங்க. அடுத்து ஃபுல் டாப்பிக்கையும் நீங்கள் கரைச்சி குடிங்க சரிங்களா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய டாபிக் தமிழில் நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம். ஸோ அதனால தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னோடய கண்டென்ட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போன கொஷினில் ஒரு கொஷின் நான் வந்து கொஷின் கேட்டிருந்தேன். தெரிஞ்சவங்க நீங்கள் கமெண்டில் போடுங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா வினைமுற்று கீழ்வனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓடு அப்படிங்கிறது தான். செல்க வாழ்க வாழிய இதெல்லாம் வராது. ஓடு ஏவல் வினைமுற்று ஒருத்தரை ஏவுறது ஓட போறியா இல்லையா ஓடு ஓடு அப்படின்னு ஏவுவோம்ல. ஸோ அதுக்கு போடுங்கிறது தான் கரெக்டாக வரும். செல்க அப்படின்லாம் வராது நார்மலாகவே இருக்குது. ஸோ அடுத்து விளைவது வேர்ச்சொல் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விளை அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். விளைன்னு வராது. இந்த லை வராது சரிங்களா. ஸோ இந்த லையும் வராது. ஸோ பார்த்தோன்னே தெரியும் என்ன லை இருக்குன்னு. அடுத்து வருக வேர்ச்சொல்லை தருக அப்படின்னு வருக அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில் பாருங்களேன். நம்மளுக்கு வாழ்க அப்படி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வருக அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது என்ன வியங்கோல் வினைமுற்றில் வரும் அப்படின்னு. அரியேன் வேர்ச்சொல் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரி அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். இது அறிந்து கொள் தெரிந்து கொள் அப்படிங்கிறது தான் அரியேன் அப்படிங்கிறது ரிலேட்டடாக வரும் சரிங்களா. அறிங்கிறதுக்கு அரி தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்படியே உங்களுக்கு கட் காப்பி பேஸ்ட் பண்ணி தான் நான் நேற்று போட்டிருந்தேன். அந்த கொஷினில் போய் பாருங்களேன். நேற்று நைட்டு போட்டிருந்தேன் சரிங்களா. ஸோ காலையில் போடணும்னு நினச்சேன். ஒரு ஒர்க் ஃப்ரம் வெளியில் போயிட்டேன். ஸோ அதனால் இப்போது நைட்டு போட்டிருந்தேன் சரிங்களா. அதில் வந்து இந்த கொஷின் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னாக்கி குலை வகை இது வந்து நான் எந்த கண்டென்ட்டில் இருந்துங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். மொழிநேயர் தேவநேயர் பாவனார் டாப்பிக்கில் இருக்கும். ஸோ அந்த 10th லெசனில் உள்ளது அப்படின்னு. ஸோ இப்போது குலை வகை பழ குலைன்னு கொடுத்துருந்தாங்க. பழம் வந்து எதை குறிக்கும் அப்படின்னா அதோட கூட்டப்பேரில்
குலை வகையை குறிக்கும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள்ல நிறைய இருக்கு சரிங்களா. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு கொத்து, தாறு, கதிர், சீப்பு இது எல்லாத்தையும் குலை வகையில் குறிக்கும். ஸோ இதோட மணி வகை கேட்டிருந்தாங்க, மணி வகை பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு பொருள் தரும் பலவரு சொற்களில் இப்போ மலை குகைன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேர் பிலம், முளை, இது எல்லாமே எதை குறிக்கும்னா மலை குகை தான். ஸோ மலை குகை. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி ஒரு மற்றும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அடைந்து சரியான இணையை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. வாழை, வாழை வாழை அப்படிங்கிறது மீன். அதாவது பள்ளிக்கூடத்துக்கு வரும்ல, இந்த இல்லு வந்ததுன்னா அது மீன். அதே மாதிரி தமிழுக்கு வர இல்லு வந்ததுன்னா அது ஒரு மரம் தெரியும், வாழை மரம். ஸோ அதே மாதிரி இந்த செவுத்துலோட்டி இருக்க பள்ளிக்கு வந்திருந்ததுன்னா வாழை அப்படின்னா இது ஒரு இளம் பெண் சரிங்களா. இதுவுமே ப்ரீவியஸ் இயரில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்து செய்து, இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. 2025 சிலபஸில் கவர் ஆகிறது தான், அடிக்கடி சொல்கிறது தான். இதில் வந்து சிரம் என்பதன் பொருள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அது சொல்லும் பொருளும் ரிலேட்டடாகவும் பார்த்துக்கோங்க, நீங்கள் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடுலையும் பார்த்துருக்கோங்க. ஸோ தலை. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி நம்மளுக்கு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை எழுதுக அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இதில் நகர நகர வேறுபாடு கொடுத்துருக்காங்க. கிண்ணம் அப்படி 3 சொல்லி என்ன வந்ததுன்னா சிறு பாத்திரம், சின்ன கிண்ணம்னா துன்பம் அப்படிங்கிறது தான். சின்ன 2 சொல்லி என்னன்னா இப்போ இங்கே வந்து இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் போனதில் கேட்டால் அப்படியே தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் டு கிரெடிட் கார்டு அப்படின்னாக்கி கடன், கிரெடிட் கார்டுனா கடன், டெபிட் கார்டுனா பற்று அட்டை, செக்குனா காசோலை. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க டிஜிட்டல், இதுக்கான தமிழ் சொல். இதில் சயின்ஸ் அண்ட் டெக்கில் அலுவல் ரிலேட்டடாகவும் வரும். டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மயம், அதுலேயும் கேட்டிருந்தாங்க சரிங்களா. ஆப்ஷனில் இருந்தது, நல்லா செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி 100 கொஸ்டின் போட்டலாம், ஸோ அதில் இருக்குது. ஸோ இன்டர்நெட்னா இணையம், கன்சியூமர் அப்படின்னாக்கி நுகர்வோர், கமர்ஷியல் அப்படின்னா வணிகமயம். அடுத்து வலுவு சொற்களற்ற நீக்குக அப்படின்னு இருக்காங்க. பிழையற்ற தொடர் என்ன, செழியன் வந்தான் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். வந்தது வராது, வந்தார்கள் வராது, வரும்னு வராது. நெக்ஸ்ட் சந்தி பிழையை நீக்கி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. 24வது கொஸ்டின் 25வது கொஸ்டின்ல தொடர்ந்து 2 கொஸ்டின்லையுமே வரும் பார்த்துருக்கங்க. முத்தமிழ், அதாவது இதில் சந்தி பிழையில கேட்டிருக்காங்களா, அங்கே வந்து நிறுத்தற் குறியீடுல கேட்டிருந்தாங்க. செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது சரிங்களா. 100 கொஸ்டின்குள்ளே இது இருக்குது, நான் அடித்து சொல்லுவேன். 2 கொஸ்டின்ல தொடர்ந்து கேட்டிருந்தாங்க. முத்தமிழ், அதாவது அங்கே வந்து நிறுத்தற் குறியீடு கேட்டாங்க. இதில் வந்து நம்மளுக்கு சந்தி பிழையில் நீக்கி கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் வந்து முத்தமிழ், தமிழுக்கு முத்தமிழ் என்று சிறப்பு பெயர் உண்டுங்கிறத ஒரு அடைமொழி எதனா கொடுத்துருக்காங்க. அதில் முத்தமிழ்னா இயல், இசை, நாடகம் 3யுமே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. கமுகு அப்படிங்கிறதுக்கு பாக்கு, அப்படி இதோட மரபு சொல் வந்து கூந்தல்னு சொல்லுவாங்க. கமுகுக்கு கூந்தல். அதே மாதிரி பாக்கோட இளமா இருக்கிறத வந்து நுழாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நுழாய் சரிங்களா. ஸோ பாக்கு வந்து தொண்டையில் நுழையாதில்ல, ஸோ அதே மாதிரி பார்த்துக்கோங்க. சாப்பிடும்போது தொண்டையில் ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்கும், நுழாய். ஸோ இளம் பாக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா நுழாயின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிஞ்ச இளமையாக இருக்கும்போது என்னதுன்னா கவை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இலக்கண வகைகளில் பொருந்தாத சொல்லி என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இதில் வந்து பொருந்தாததில் இலக்கணம் வந்து நம்மளுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு பொருந்தாத சொல்லும் கவர் ஆகும். இலக்கண வகைன்னு சொல்லிட்டாங்க. எழுத்து, சொல்லு, பொருள், யாப்பு, அணின்னு 5 வகை இலக்கணம். இப்போ இலக்கணம் நமக்கு எழுத்து சொல்லு மட்டும்தான் இருக்குது, அதை மட்டும் படித்தா போகும், அது மட்டும் வராது, வேறு எதுவும் வராதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா 85 மார்க்ஸ்க்கு இலக்கணம் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ அதில் நம்மளுக்கு இலக்கணத்தையும் நம்மளுக்கு பொருந்தாத சொல்ல கேட்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து அப்படியே கேட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இதை வந்து உங்களுக்கு அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணலாம். அப்போ தொடைங்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எழுத்து, சொல், யாப்பு, அணி. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு 5 இலக்கணத்தில் யாப்பு இலக்கணத்தில் தான் தொடை வரும் சரிங்களா. ஸோ ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு எழுத்து சொல் நல்லா டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. அணி இலக்கணமுமே கேட்டிருக்காங்க. போன எக்ஸாமில் உருவக அணி 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நான் இதுக்கு முன்னே போட்டிருந்த 100 கொஸ்டினில் வேணாலும் போய் செக் பண்ணி பாருங்கள். 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒன்றில் டிஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க, ஒன்றில் பாடல் வரியை கொடுத்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனால தான் சொல்கிறேன், புக்கில் இருக்கிறத படித்தா போதும், வேறு எதுவும் படிக்க வேண்டாம். நீங்கள் காலேஜ் லெவலில் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. 10th குவாலிஃபிகேஷன் லெவலில் தான் படித்தா போதும். அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே நம்மளுக்கு வல்லினம் மல்லினம் ரிலேட்டடாக நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஸோ அதுலேயுமே இதில் எது பொருந்தாதது அப்படிங்கன்னா, ஒன்று எல்லாமே வல்லினெழுத்தாக இருக்கும், ஒன்று மல்லினெழுத்தாக இருக்கும், இன்னொன்று இடைநிலத்தாக இருக்கும். ஸோ அதில் வந்து பஞ்சுங்கிறது வந்து
நம்மளுக்கு பொருந்தாத எழுத்து. ஏன்னா பஞ்சு வந்து மெல்லின எழுத்துக்கள்ல வந்துருமா, ஞஞன நம்மன அதில் வந்துருமா, கசட தவற கசட தவிர இத்து இக்கு இட்டு வந்திருக்கா. ஸோ அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். ஸோ நான் கப்பல், அப்புறம் கடல், அப்புறம் ஆறு, அப்புறம் சூரியன், சந்திரன், இதுக்கான வேறு பெயர்கள் பார்த்துக்கோங்கன்னு அடிக்கடி சொல்லியிருக்கேனா. ஸோ அதே மாதிரி இதில் வந்து புக்கில் இருக்க கண்டென்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் கப்பலோட வேறு பெயர்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னேக்கி இப்போ நீர்நிலைகளை வந்து இதில் கொடுத்துருக்காங்க பொதுவாக. ஸோ அதோட நீஹான் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னா நாவாய் ஓட்டுவன். இது புக்கில் இருக்க கண்டென்ட் தான், 10th புக்கில் இருக்க கண்டென்ட் தான். அதிகமாக 45%க்கு மேலே வந்து 10th புக்கில் இருந்து கவர் ஆகுற மாதிரி தான் எடுத்திருப்பாங்கன்னு சொன்னேன். கிட்டத்தட்ட நிறைய கொஸ்டின் 45 பார்த்துருக்கோம். இதில் 30 கொஸ்டின் கிட்ட புக்கில் இருந்து தான் வந்திருக்கு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இது எல்லாமே புக்கில் இருந்து வர கண்டென்ட் தான். நீகன் அப்படின்னா நாவாய் ஓட்டுவன் தெரிஞ்சாலே. ஸோ இது ஒரு நம்ம யாரை குறிக்கி, ஒரு ஒரு மனிதனை குறிக்கு சரிங்களா. தெப்பம், புனை, மிதவை இது எல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னாக்கி உங்களுக்கு நீர்நிலைகளை குறிக்கும். இதே மாதிரி கணை அப்படின்னா அம்பு, போன வாட்டி கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு எழுத்தை நீக்கினா இன்னொரு எழுத்து போட்டால் அதில் என்ன பொருள் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ ஏன்னா எழுத்து இலக்கணமும் சொல்லு இலக்கணம் உங்களுக்கு தெரியுது சரிங்க, கவர் ஆகுது. ஸோ ஒரே ஒரு எழுத்தை நீக்கணும் அப்படின்னா அது ஒரு சொல்லுக்கு இன்னொரு சொல்லு பொருளே குறிக்குது. ஸோ அதனால் திருப்பி திருப்பி பார்த்துக்கோங்க. ஐயம் என்னும் சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் அப்படின்னாக்கி தெளிவு சரிங்களா. அடுத்து எதிர்ச்சொல் எடுத்தெழுதல். ஊக்கம் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அப்படின்னாக்கி சோர்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஊக்கம்னா சோர்வு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி எதிர்ச்சொல் தான். எளிது அப்படின்னா கஷ்டம், அரிது அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்து பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லின் பிரித்தெழுதுக. பூட்டும் ப்ளஸ் கதவுகள். அடுத்து வானம் அறிந்தது அனைத்தும் சேர்த்தெழுதுக. கிடைத்து வானம் அறிந்த, வானம் ப்ளஸ் அறிந்த, வானம் அறிந்த, இம்மு ப்ளஸ் மேயா மாறிடும் வானம் அறிந்த. ஸோ உங்களுக்கு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 5 கொஸ்டின் கிட்ட கவர் ஆகும்னு சொல்லியிருந்தேன்னா. ஸோ இதில் தான் மானம் ப்ளஸ் இல்லா, மானம் இல்லா ஃப்ரண்ட்லேயும் இருக்குது, உங்களுக்கு போன கொஸ்டினில் லாஸ்ட்லேயுமே இருந்தது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கி இப்போ வந்து போன வாட்டி நீர்நிலையை பற்றி கொடுத்துருந்தாங்களா. ஸோ இப்போ சூரியனை பற்றி கொடுத்துருக்காங்க பார்ப்போமா. இப்போ நம்மளுக்கு போன வாட்டி 33லேருந்து 37 வரைக்கும் கொடுத்துருந்தாங்களா. இப்போ 52லேருந்து 56 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சூரிய குடும்பத்தில் சூரியனை முதன்மையாக போற்றப்படுகிறது. சூரியனை சுற்றி கோள்கள் சூழ்ந்துள்ளன. பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை கோள்மீன் எனவும், அஸ்வினி முதலான 27 விண்மீன்களையும் நாள்மீன் எனவும் பகுத்து கூறியதுடன் ஒவ்வொரு கோளுக்கும் காரண பெயரிட்டு அழைத்தனர். செந்நிறைய கோளை செவ்வாய் என்றனர். புதிதாக அறிந்ததனால் புதன் என்றனர். இக்கோளுக்கு அறிவன் என்ற பெயரும் உண்டு. வியாழன் என்றால் பெரிய என பொருள்படும். எனவே வானில் பெரிய கோளாக வலம் வருவதனை வியாழன் என அழைத்தனர். இவ்வெண்மை நிறமுடைய கோள்கள் வெள்ளி எனப்பட்டது. இவை அனைத்தும் சங்க புலவர்கள் வானியல் அறிவையும் சிந்தனையும் புலப்படுத்துவதாக உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோமா. பத்திய படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 52லேருந்து 56 வரைக்கும் சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் அப்படின்ட்டு எது சொல்லாங்க, புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எது இருக்குன்னா முதன்மை கோள்லாம் ஃபஸ்ட்டு எது இருக்குது, புதன் தான். பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னு கோள்மீன்னு சொல்லியிருக்காங்க. புதன்கோளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் அப்படின்னாக்க அறிவன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வானில் பெரிய கோளாக வலம் வருவது வியாழன். ஸோ பிக் கோள் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சங்க புலவர்கள் வானியல் அறிவையும் சிந்தனையும் பற்றினாங்க. இது வந்து உங்களுக்கு புக்கில் இருக்கிற கண்டென்ட்டு தான். நம்மளுக்கு நிறையா புக்கில் இருந்து தான் வரும். முக்கியமாக புலவர்கள் ரிலேட்டடாக நிறையா இருந்ததுன்னா எந்த இடத்துலலாம் இருக்குங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. 56 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு 56க்கு அப்புறம் 7க்கு அப்புறம் 7லேருந்து ஸ்டார்ட் ஆகுது கலைச்சொல். ஸ்டார்டிங்லேயும் கலைச்சொல் வந்துச்சு, இங்கேயும் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு லிட்ரேச்சர், அதாவது மொழிகள் ரிலேட்டடாக வருது சரிங்களா. கிளாசிக் லிட்ரேச்சர்னா செவ்விலக்கியம், மாடர்ன் லிட்ரேச்சர்னா நவீன இலக்கியம், டிவோஷனல் லிட்ரேச்சர்னா பக்தி இலக்கியம், ரீஜனல் லிட்ரேச்சர்னா வட்டார இலக்கியம், எபிக் லிட்ரேச்சர் அப்படின்னாக்கி நம்மளுக்கு காப்பிய இலக்கியம். இது எல்லாமே புக்கில் ஒரே பேஜில் இருக்கிற கவர் ஆகிற கண்டென்ட் தான். அடுத்து பிழை திருத்துக. இதில் வந்து பிழையற்ற தொடர் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவை அல்ல ஒருமையில் வந்துச்சு அப்படின்னா அது ஒன்று அது ஒன்றுன்னு வரும். ஸோ இங்கே அவைங்கிறது பன்மை, அல்லங்கிறது பன்மை. இதுதான் கரெக்டாக ஆன்சர் வரும்.
நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு 2025 சிலபஸ்ல கவர் ஆகுறது தான் நம்மளுக்கு இந்த பால்கள் ரிலேட்டடா நிறைய உயர்திணை, அஃறிணை அந்த ரிலேட்டடா நீங்க பார்த்துக்கணும். ஆண்பால் அப்படின்னைக்கு அல்லேன் அப்படிங்கிற மாதிரி வரும். பெண்பால்ங்கிறதுக்கு அல்லல். இதுல இல்லுல முடிஞ்சாலே பெண்பால்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அப்படி பார்த்தாலே ஆப்ஷன் டில நம்மளுக்கு சில தான் இருக்கு 4 ஆப்ஷன். 2வதுக்கு மட்டும் தான் 4 இருக்கு. ஈஸியாவே தூக்கிரலாம் சரிங்களா? அடுத்து ஒன்றன் பால் அப்படின்னா அன்று. இப்பதான் நான் சொன்னேன்னா பலவின் பால் அப்படின்னைக்கு அல்ல. இப்போ பலவின் பால் இதுல வந்து பலவின் பால் இருக்கு. ஸோ அவை பழைய குறிக்கா. ஸோ அல்ல அப்படிங்கிறதுக்கு தான் கரெக்டாக வரும் சரிங்களா? ஸோ அடுத்தடுத்தே நம்மளுக்கு ஒருமை பன்மை ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டவற்றில் சரியான தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான்னா ஒருத்தரை தான் குறிக்க அல்லேன், நான் அல்லேன், அல்லன்னு வராது சரிங்களா? இது ரிப்பீட்டட் தான், ரிப்பீட்டட்ல குறைக்கிறாங்க இந்த கொஸ்டின். அடுத்து சொல்லும் பொருளும் பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நம்மளுக்கு இலக்கியம், இலக்கியத்தில் இல்லை காப்பியத்தில் யாராவது கதை மாந்தர்கள் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களோட பேர், அது வேற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல், இல்லைன்னா பிறமொழி சொற்கள் இருந்துச்சுன்னா அதோட தமிழ் சொல் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் உள்ளது தான் நம்மளுக்கு கேட்பாங்க. இது பிறமொழி சொற்களுக்கு இடையான தமிழ் சொல். ஆலை, ஆளாளம் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு நஞ்சு அப்படிங்கிறது பொருள். அந்தம் அப்படிங்கிறதுக்கு முடிவு. அந்தம் ஆதியா தொடுப்பது அந்தாதி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அந்தம்னா முடிவு, ஆதினா முதல். ஸோ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே எழுது. ஸோ ஆதி கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க சரிங்களா? முதல் கடவுள். அடுத்து அயன் அப்படிங்கிறதுக்கு வந்து பிரம்மனை குறிக்கும். மால் அப்படின்னாக்கி விஷ்ணுவை குறிக்கும். திருமால் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதை உங்களுக்கு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்ல கேட்பாங்க, கேட்டிருக்காங்க, அதனால சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும் பொறுத்துகை கொடுத்துருக்காங்க. கதலி அப்படிங்கிறது வாழைப்பழத்தை குறிக்கும். ஸோ பழங்கள் ரிலேட்டடான அதோட மொத்தமாக கூட்டு பயிர்களில் எப்படி சொல்லுவோன்னா குலை, அது பார்த்தோமா? ஸோ பழக்குலை அப்படின்னு பார்த்தோம். இது இப்போ தாறு, சீப்பு இது எல்லாமே இதோட குறிக்கும்னா பல குலை வகைகளில் குறிக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே கசலிங்கிறது வாழைப்பழத்தை குறிக்கும். நம்ம அதை கசலின்னு சொல்லியிருப்போம். கதலி அப்படிங்கிறது தான் கரெக்டு. பூகம் அப்படின்னாக்கி என்ன அப்படின்னாக்கி கமுகு அப்படிங்கிறது. அப்போ கமுகுங்கிறது பார்க்க குறிக்கும். ஸோ அதோட இளமை பெயர் நுழாய் அப்படின்னு சொல்லியிருந்தோமா? அடுத்து கவரி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு சாமரை குறிக்கும். இது போன கொஸ்டின்ல கேட்டது தான், அப்படியே கட் காப்பி பேஸ்ட் தான். கேட்டது கண்டிப்பாக ஒன்றாவது இருக்கும் சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மன்றல் அப்படிங்கிறது மாளிகை. இதுவும் அப்படியே கேட்டது தான். ஸோ இப்போ நீங்கள் 4வது இதுக்கு, இப்போ 3வது இதுக்கு கவரிக்கு சாமரை தெரிஞ்சாலே ஈஸியாக 4 இருக்கிறது தூக்கிடலாம் சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிழை திருத்தம் ஒரு ஓர். சரியான விடையை தேர்ந்தெடுத்துழுதுங்க. ஒரு நண்பர் அப்படிங்கிறது தான் கரெக்டான விடை சரிங்களா? ஒரு நண்பர் அப்படிங்கிறது தான் கரெக்டு. உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு தான் வரணும் சரிங்களா? அப்படி இருக்கும்போது இதில் இருலாம் வந்திருக்கு. ஸோ வராது. இதுலேயும் இரு வந்திருக்கு. இது உயிர் எழுத்து முன்னாடி புள்ளியச்சு எழுத்து வரணும். இதுவும் வரல. ஸோ நெக்ஸ்ட்டு பிழை திருத்துதல் ஒரு ஓர் ரிலேட்டடாக புத்தகம்ங்கிறதுக்கு ஒரு புத்தகம்னு தான் வரணும். ஓர் புத்தகம், ஓரிரு புத்தகம்லாம் வராது. ஒன்று புத்தகம் வராது. இது ரிப்பீட்டடில் கேட்குறாங்க. நம்மளுக்கு 2025 சிலபஸ்லேயும் கவர் ஆகுது, நல்லா பார்த்துக்கோங்க. பிழை திருத்தலில் சரியான பதிலை தேர்ந்தெடுத்துழுதுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு மாடு அப்படிங்கிறது தான் கரெக்டு சரிங்களா? உயிர்மை எழுத்தில் வருது மாங்கிறது. அப்போ நம்மளுக்கு ஒருன்னு தான் வரணும். பிழையச்சு தொடர் கேட்டிருக்காங்க. இவை நல்ல பழங்கள் அல்ல, இவைன்னு வந்துருச்சு. அப்போ அல்லன்னு தான் வரணும். இவைக்கு அன்று வராது, இவைக்கு இல்லை வராது, இவைக்கு அல்லை வராது. அல்ல அப்படிங்கிறது தான் கரெக்ட், பன்மையை குறிக்கும். இவைங்கிறது பன்மை, அல்லங்கிறது பன்மை. சரியான தொடரையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. திருப்பி திருப்பி சொல்கிறேன், அந்த மாதிரி எடுத்துக்களெல்லாம் நீங்கள் உங்களால் படிக்க முடியலை அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்டதுக்கு மனப்பாடம் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் உள்ள லாஸ்ட்டு மனப்பாடம் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. சரியான தொடரையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைய கால வழக்கம். ஸோ சரியான தொடரை பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு தடவைக்கு நீங்கள் 2 தடவை ஒரு 4 ஆப்ஷனை வாசிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஆப்ஷன் நீங்கள் தூக்கிடலாம் சரிங்களா? எவ்வகை தொடர் என கண்டறிதல். என் அண்ணன் நாளை வருவான் அப்படிங்கிறது செய்தி தொடர். செய்தி தொடர் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்களா? ஸோ இப்போ இது ரிலேட்டடாக நீங்கள் இப்போ உங்களுக்கு இந்த சரியான தொடரை தேர்ந்தெடுத்தழுதுங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் உங்களுக்கு புரியலை அப்படின்னாக்கி ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதாவது லாஸ்ட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் லாஸ்ட்லேயும் பாருங்கள்.
சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைய வழக்கம்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ பண்டைய காலம் அப்படிங்கிறது, சிறந்த நூல் அப்படிங்கிறதெல்லாம் பாதியிலே எச்சத்தில் நிற்கி, அப்போ இந்த ரெண்டுமே வராதுங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? பண்டைய காலம் சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் வழக்கம் அப்படிங்கிற போது இதுவும் வராது, இதுவும் பாதியிலே நிற்கி. ஒரு தடவைக்கு நீங்கள் 2 தடவை வாசிச்சிட்டாலே நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். நான் அடிக்கடி சொல்கிறேன், அது ரிலேட்டடாக பார்த்துக்கோங்க. அடுத்து கூட்டுப்பெயர் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கர் அப்படின்னு குவியல் தான் வரும். சரிங்களா? கர் குவியல். அப்போ மக்கள் கூட்டம், யானை கூட்டம் இதெல்லாம் நம்மளுக்கு கூட்டப்பெயரில் பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி புல்லுக்கு புற்கட்டு, வைக்கோர் போர். சரிங்களா? பழக்குலை. சரிங்களா? இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டது தான். அடுத்து ஆசிரியர்பாவின் ஓசை என்ன அப்படின்னாக்கி அகவலோசை. ஆசிரியர்பாவுக்கு அகவலோசை, வெண்பாவுக்கு சப்பலோசை, அப்புறம் வஞ்சிப்பாவுக்கு தூங்கல் ஓசை, அப்புறம் களிப்பாவுக்கு துள்ளல் ஓசை. இதெல்லாம் நம்மளை ப்ரீவியஸ் இயரில் பார்த்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு பா வகையிலையும் கொஸ்டின் புக்கில் இருக்கிறது தான் கேட்பாங்க. புக்கில் இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். புக்கில் இருக்கிறத நல்லா படிச்சுக்கோங்க. இது 2024 கேட்டது தான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம புக்கை படிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணும். முக்கியமாக நீங்கள் வந்து இலக்கியத்தை தாண்டி நம்மளோட இலக்கணம் சார்ந்த கொஸ்டினை நல்லா முடித்ததுக்கு அப்புறம் ஃபுல் டாப்பிக்கையும் வாசிச்சு விட்ருங்க. முக்கியமாக பாடல் வரிகள் இருந்து தான் ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிச்சு விடுங்க. மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லலை, வாசிச்சு விட்டாலே போதும். ஏன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல்ல கேட்குறாங்க, அதனால சொல்கிறேன். மலர் உண்டு, பெயரும் உண்டு, இரு தொடரையும் ஒரு தொடராக்குக. அந்த ஒரு தொடராக ஆக்கும்போது எப்படி வருதுன்னா இது இடைச்சொற்கள் வரும். சரிங்களா? சேர்ந்து இது வரும். மலரும் உண்டு, பெயரும் உண்டு அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ நல்லா வாசிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிங்க. புக்கு படித்தவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். ஓடு என்ற வேர் சொல்லின் வினை எச்சத்தொடர் அப்படின்னா ஓடி வந்தால், வினை எச்சத்தில் நிற்கி ஓடி வந்தால், அதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி, இதுவுமே ரிப்பீட்டட் தாங்க. ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம், கரெக்டு தான். நேனோ டெக்னாலஜினா மீனும் தொழில்நுட்பம். அல்ட்ரா வயலட் ரேஸ்னா புற ஊதா கதிர்கள், காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள். ஸோ இதுவுமே நம்ம கொஷினில் போட்டிருக்கோம், ரொம்ப முக்கியமானதா. காஸ்மிக் ரேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்மளை மேலே கேட்ட கொஸ்டின் தான். மேலே என்ன இருக்குது? காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள் நம்ம சொல்லியிருக்கோமா? ஸோ இங்கே மேலே ஆப்ஷனில் இருக்குது, இங்கே நம்மளுக்கு கேள்வியாகவே கேட்டிருக்காங்க. காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள். நெக்ஸ்ட்டு ஒயர் விண்ட் அப்படின்னாக்கி சுழல் காற்று. இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லேண்ட் ஃப்ரீஸ்னா நிலக்காற்று, டெம்பஸ்னா பெருங்காற்று. இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். ஸ்டார்டிங்கில் அதிகமாக கேட்டிருந்தாங்க, ஒரு 10-15 கொஸ்டின் அந்த ரிலேட்டடாக நீங்கள் போய் பாருங்கள். நிறைய கொஸ்டினில் நிறைய ரிப்பீட்டட் அடுத்தடுத்தவே அதிகமே வந்திருக்கும். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூற்று காரணம் சரியா தவறா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் பாடல் வரியை கொடுத்துட்டு அந்த எந்த இடத்துல இருந்து கேட்டிருக்கு, அதோட பொருள் என்ன, அதில் குறிப்பிட்ட வர மரங்கள் என்ன, நறுமண பொருட்கள் என்ன, அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த டாப்பிக்கில் கவர் ஆகுதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. உள்ளே வந்து நறுமண பொருட்கள் அடங்குற 3க்கு மேலே இருந்ததுன்னா அதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை வந்து பொருந்தாத சொல்லலை கேட்க வாய்ப்புகள் அதிகம், அதனால் சொல்கிறேன். நவரத்னம்லாம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸில் 2013-12 அந்த மாதிரி கொஸ்டினில் போய் பார்த்தீங்கன்னா பொருந்தாத சொல்ல நவரத்னம்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் உள்ள ரிலேட்டடான கண்டென்ட்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோமா? பகர்பன திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும். இந்த கூற்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கி இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். இப்பாடல் காருகர் என்பது வந்து சிற்பி கிடையாது, நெய்பவர். சரிங்களா? அடுத்து நகரம் என்பதன் எதிர்ச்சொல் கிராமம்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு தான். பட் ஆனால் இங்கே வந்து ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால் இதை விட்டுருக்காங்க. இப்பாடலில் குறிப்பிடும் நறுமண பொருட்கள் சந்தனம் ஆகிரும். ஸோ 1, 3 தான் சரி ஆன்சர். 1, 3, 4 தான் சரி வரணும். ஸோ ஆப்ஷனில் வந்து இல்லைங்கிறதுனால இதை கொடுத்துருக்காங்க. இப்போ 1, 3 சரி, 4 தவறுன்ட்டாங்க. 4மே இதில் வந்திருக்கு. சரிங்களா? நறுமண பொருட்களும் வந்திருக்கு. அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா 78வது கொஸ்டின், இதுவும் கூற்று காரணம் சரியா தவறாங்கிற லிஸ்ட்டில் தான் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 12ஆம் தேதி உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த வருஷம்? ஜூன் 15. கரெக்டு தான். சரிங்களா? ஸோ அடுத்து காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா தமிழகம் 2ஆம் இடம். இந்தியாவிலே தமிழகம் 2ஆம் இடம் சொல்லியிருக்காங்க. உலக அளவிலே தமிழகம் ஃபஸ்ட் இடம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்தியாவிலே ஃபஸ்ட் இடம் தான் இருக்கும், எப்படி 2வது இடம்? ஸோ நெக்ஸ்ட்டு காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து இந்தியாவில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டு தான். ஸோ 3ல்
1 2 கரெக்ட், 2 தப்பு. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். குரில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து கண்டறிக அப்படிங்கிறாங்க. கொடை, கோடை. ஸோ கோடை காலம் ஆயிட்டு நிறைய பேர் வெளியில் போனீங்க அப்படின்னா கையில் 2 லிட்டர் கேன் தண்ணியோட போங்க. யார் என்ன சொல்லுவாங்கலாம் பார்க்காதீங்க. நம்ம உடலை நம்ம தான் பார்த்தாகணும். ஸோ தண்ணி குடிக்காதவங்க இடையில தண்ணி வேற குடிச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கொடை அப்படின்னா கொடை நம்மளோட பழங்காலத்தில் உள்ள வள்ளல்களோட வீரம், புகழ், கொடை இதெல்லாம் சொல்லியிருப்பாங்களா? ஸோ கொடை அப்படின்னா கொடுத்தல், ஈகை கொடுத்ததுல தான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கோடை அப்படின்னாக்கி வெயில் காலம். ஸோ இந்த காலத்தை தான் சொல்லுவாங்க. கோடை அப்படின்னா வெயில் காலம். குரில்நடில் வேறுபாடு நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகுது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மறி மாறி. ஸோ மறின்னா தடுத்தல், மறிக்காத வேலைக்கு போகும்போது என்ன மறிக்காத அப்படிங்கிறத சொல்லுவாங்களா, தடுத்தல். ஸோ மாறி வேறுபடுதல். ஸோ காலையில் ஒரு மாதிரி பேசுனா இப்போ ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்களா, வேறுபட்டு பேசுகிறேன். அடுத்து நெக்ஸ்ட் குரில் நெடில் மாற்றும் வேறுபாடுதெல்லாம் வரம், வாரம். வரம்ங்கிறது வந்து அருள். கோயிலுக்கு எதுக்கு போகிறோம்? வரம் கிடைக்கணும். எப்போ போகிறோம்? வாரம் வாரம் கிழமை. வாரம்ங்கிறது கிழமையிலே வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இருபொருள் தருக. திங்கள் அப்படிங்கிறதுக்கு நிலவு. நான் வந்து உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா சூரியன், நிலவு, கடல், ஆறு, இந்த மாதிரி பாம்பு, காடுகள். ஸோ இதுக்கெல்லாம் வேறு பேர்கள் இருக்குது. புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை தான் படிங்க, வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டாம்னு சொன்னேன். அதை தான் திருப்பி திருப்பி கேட்பாங்க, கேட்டிருக்காங்க, போன கொஸ்டின்லையும் கேட்டாங்க, எல்லாத்துலேயுமே வச்சுருக்காங்க. சரிங்களா? அடுத்து மதி என்பதன் பொருள் மேலே கேட்டிருந்தாங்களா, அறிவு, நிலவு இதெல்லாமே வரும். மேலே கேட்டிருந்தாங்க சூரியனுக்கு கேட்டிருந்தாங்க, நிலவுக்கு கேட்டிருக்காங்க. திங்கள்னாலும் மாதம் வரும், நிலவும் வரும். அதே தான் அப்படியே கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷனில் சூரியன்றது இங்கேயும் இருக்குது பாருங்கள். அடுத்து தகுந்த சொல்லி நிரப்புக. சிறுமி கையில் மலர்களை வைத்திருந்தார். சிறுமி தனது கையில், தனது தான், தன்னால்னு வராது, தாம்னு வராது. நிறைய பேரை குறிக்கும், தான்னு வராது, தனதுன்னு தான் குறிக்கும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கு முன்னே முதலமைச்சர் தனது கையால் பரிசுகளை வழங்கினார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும், அந்த கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. அடுத்த அரைப்புகள் உள்ள சரியான சொற்களை தகுந்த இடத்துல நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க. இடியுடன் மழை வந்ததால் மலையிலிருந்து அரு மலையில் இருந்து வீழ்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அருவி மலையிலிருந்து. இடியுடன் மழை வந்ததால் அருவி மலையிலிருந்து வீழ்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம். இயற்கையை காப்போம். செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். நல்லா பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு அடுத்து எப்படி கேட்கலாம் அப்படின்னாக்கி லகர லகர வேறுபாடில் கேட்கலாம். நிலவளத்தில் லகர லகர போடலாம். சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ரகர ரகர வேறுபாடு போடலாம். ஸோ எந்த இடத்துலலாம் உங்களுக்கு போட முடியுமோ அந்த இடத்துலலாம் மாற்றி கேட்பாங்க. ஸோ சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதலில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியான இணைப்புச்சொல். இதுவுமே நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகிறது தான். மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர், அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு அவருக்கு கிடைத்தது. ஸோ இது வந்து அன்னை தெரசா ரிலேட்டடான கண்டென்ட்டு. அமைதிக்கான நோபல் பரிசு கிடைச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சரியான இணைப்புச்சொல். தமிழகம் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும். சரிங்களா? ஏனெனில்னு வராது, ஆகையால்னு வராது, அதனால்னு வராது. ஏற்கனவே லீவு, இன்னும் 2 நாளைக்கு லீவு நீடிக்கும், மேலும் 2 நாளைக்கு லீவு நீடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே மாதிரி திருக்குறளை இயற்றியவர் யார்? வினாச்சொற்களில் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு திருக்குறள், திருவள்ளுவர்லாம் சிலபஸ்லேயும் கவர் ஆகுறாரு. இப்போ வினாச்சொல்லையும் கேட்டிருக்காங்க. அடுத்து சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. எறும்பு பாடுவது எதற்காக அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஏன், என்ன, எப்படின்லாம் வராது. அடுத்து பொருத்தமான காலத்தை கண்டறிக அப்படிங்கிறாங்க. கண்மணி நாளை பாடம் படிப்பால். நாளைன்னு வந்துட்டு நாளைன்னு வந்தாலே என்னது, எதிர்காலம்தான். இந்த காலம் ரிலேட்டடாகவும் நம்மளுக்கு சிலபஸில் கேட்டிருக்காங்கங்க, சிலபஸில் கவர் ஆகுது. சரிங்களா? பொருத்தமான காலம் அறிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பொருத்தமான காலம் அமைத்தல். அண்ணன் காந்தி அன்றே சொன்னார். அன்றே அப்படின்னா அன்னைக்கே போயிட்டார், அன்னைக்கே சொல்லிட்டாரு. இது இறந்த காலம்தான். பொருத்தமான காலம் அமைத்தல். பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர். இது வந்து நிகழ்காலம், போய்கிட்டே இருக்காங்க, இப்போ நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு. ஸோ நிகழ்காலம். அடுத்து விடை வகைகளில் இது செய்வாயா அப்படிங்கிறதுக்கு நீயே போய் செய் அப்படிங்கிறது ஏவல் விடை. சரிங்களா? பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுறது நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகுது. இதெல்லாம் முக்கியமாக துணைப்பாடம் ரிலேட்டடாக படித்து வச்சுக்கோங்க. 11th 12th புக்கில் உள்ள பாக்ஸ் கண்டென்ட்லாம் பார்த்துக்கோங்க. அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான். அவன் திருமணத்திற்கு போய் வாரான் அப்படின்னா போய் வருகிறான் அப்படிங்கிறது தான் கரெக்ட். போய் அதில் உள்ளது தான் அப்படியே கொடுத்து வச்சுருக்காங்க. ஆப்ஷன் பியும் சியும் வராது.
அதில் வர்றாங்கிறது தான் இதுலேயும் வர்றான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டியும் வராது. அதை பார்த்தாலே ஈஸியாக எடுத்துடலாம். சரிங்களா? அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றும் போது அவன் கூட்டிட்டு வரேன், அவனே கூட்டிட்டு வரேன், அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன் அப்படிங்கிறது தான் கரெக்டு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுறது சிறிது உட்காந்து போ அப்படின்னு சிறிது உட்காந்து செல் அப்படிங்கிறது தான் கரெக்டு எழுத்து வழக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி நிறுத்தற் குறியீடுகள் அடிக்க. இந்த நிறுத்தற் குறியீடுமே நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகுது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் படிப்பீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ படித்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்மளுக்கு திருக்குறள் ரிலேட்டடான கண்டென்ட்டை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு திருக்குறளுமே கவர் ஆகுது, நிறுத்தற் குறியீடும் கவர் ஆகுது. திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர், எழுதாத அறிஞர் எழுத்தாளர் இலர், பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகின்றது அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை நிறுத்தி நிதானமாக படிங்க, ஈஸியாக போடலாம். ஸோ முக்கியமாக இதை நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணினாலும் வச்சுக்கோங்க, கொஞ்சம் நீளமாகவே இருக்குது ரெண்டுமே. ஸோ உங்களுக்கு திருப்பி திருப்பி கேட்கலாம், வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்ல. அடுத்து சரியான நிறுத்தற் குறியீடு கண்டறிகன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு மேலே எதுவுமே கொடுக்கல, ரெண்டுக்குமே வந்து மேலே கொடுத்து கீழே கேட்கல. சரிங்களா? ஸோ சிலதில் எப்படின்னா ஒரு வரியை கொடுத்துருவாங்க, அடிக்கடி சொல்லியிருக்கேன், மேலே கொடுத்துட்டு கீழே கேட்பாங்க. இங்கே ரெண்டுமே ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டாங்க. சரிங்களா? இது என்னோடு பேசியதே என கேட்டான் கணியன். ஆம், இது பேசும், பாடும், வீட்டு வேலைகளும் செய்யும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து நம்மள ஸ்கூல் புக்கில் உள்ளது வந்து துணைப்பாடம் கண்டென்ட்டில் உள்ளது. சரிங்களா? ரோபோ ரிலேட்டடாக இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. நான் அடிக்கடி சொல்கிறது தான், துணைப்பாடமாக இருக்கட்டும், செய்யுள் பகுதியாக இருக்கட்டும், ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிக்கோங்க. வாசிங்க, கண்டிப்பாக படித்து மனப்பாடம் பண்ணி ஏற்றுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். வாசிச்சிங்கனாலே மைண்டில் ஏறிடும். நம்மளோட தமிழ் வந்து ஈஸியாகவே மனப்பாடம், ப்ரொனன்சியேஷன் வாயில் வர்றவும் தெரிஞ்சது தான். ஸோ அதில் தான் நிறுத்தற் குறியீடு கேட்குறாங்க, அதில் தான் சொல்லும் பொருளும் கேட்குறாங்க, அதில் தான் இலக்கணம் கேட்குறாங்க, அதில் தான் இணைப்பு சொல்லும் கேட்குறாங்க. ஸோ அதனால் படித்தோன்னா நம்மளுக்கு தானே மார்க் அதிகம். ஸோ அதனால் எவ்வளவு சீக்கிரம் படிப்பீங்களோ படிச்சுக்கோங்க. ரிப்பீட்டடாக பாருங்கள், டெஸ்ட் கொஸ்டின் போட்டு பாருங்கள். முக்கியமாக நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வாங்க, உங்களுக்கு ஒரு கிளியர் கண்டென்ட் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் புதுசாக தான் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும் நம்மளோட சேனலை தொடர்ந்து வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த கண்டென்ட் இன்றைக்கி இவ்வளோ போட்டாங்களே அப்படின்னு நீங்கள் கவர் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு 2 கொஸ்டின், காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று நீங்கள் கவர் பண்ணி வந்தாலே ஈஸியாக முடிச்சு வந்துடலாம். ஒரு வேளை நான் ஸ்பீடாக போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்லோ பண்ணி வச்சுக்கலாம், ஸ்லோவாக போகிறேன் அப்படின்னாலுமே நீங்கள் ஸ்பீட் பண்ணி வச்சு பார்க்கலாம். யூடியூப்பில் அவ்வளோ ஸ்பெசிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு இருக்குது, தெரியும். ஸோ வேறு என்ன சொல்ல, நம்மளோட தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வாங்க, கண்டிப்பாக வெற்றி வேலையை வாங்கிக்கோங்க. இன்னொரு தெளிவான கண்டென்ட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, நன்றி.